திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு கடற்கரை கோவிலாக அமைந்துள்ளது. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர் சூரபத்மன் என்று அழைக்கப்பட்டார். அசுரர் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன். எனவே தேவர்கள் சூரபத்மன் தமக்கு இழைத்த அநீதிகளை முறையிட்டு அவரை அழிக்க சிவபெருமானை வேண்டுகிறார்கள். சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதல்படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார். முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சிவபெருமானிடம் வரம் பெற்ற மாமரமாக ஒரு மாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்துக் கொண்டார். வெற்றியின் காரணமாக முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்றும் செந்தில்நாதன் என்றும் அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது.